ஹாய் guys, வெல்கம் யூ பேக் டு ஷர்லிஸ் ஜர்னி. ஸோ இது எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் சாப்பிட்றதுக்காக ஆல் டைம் ஃபேவரட் குரு அமுதம் ஷாப்பில் தான் உட்காந்துருந்தோம். சரி, குரு அமுதத்தில் எப்பயுமே தோசை இட்லி செய்ய ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி அங்கே அந்த அண்ணா வந்து இந்த மாதிரி இது அடை செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் 2 அடை 1 அடை வாங்கினோம். கடைசியில் பார்த்தா அந்த அண்ணன் எங்களுக்கு எப்பயுமே பார்த்துக்கிற அண்ணன்றதால அவர் வந்துட்டு 1/2 அடையே பெரிய அடைய வருமா, சின்ன சின்னதாக 2 பேருக்கும் போட்டு கொடுத்துருந்தாரு. அது ஸோ ஸ்வீட். ஸோ அதான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். அடை எப்பயுமே பிளேட்டில் என்ன பண்ணணும், டீசெண்டாக அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. இது மாதிரி பிச்சு போட்டு ஒன்று ஒன்று சட்னி தொட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனி சுகம். அடை நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதேமாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஒரு டைஜஷனும் அந்த காய் தான் சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு அந்த காய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே பாருங்கள், அடை ரியாக்ஷனே முதல்ல காமிச்சு கொடுத்துரும். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் அந்த அடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மா புலம்பிகிட்ருக்காங்க காரில் உட்காந்து வந்ததுக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப்பிங் கூட்டு போனேன்னா அதனால் புலம்பிகிட்ருக்காங்க, முடியலடி அப்படின்னு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சா அடை, அவங்க செய்கிற மாதிரியே இருந்துச்சா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். அடை வாஸ் சூப்பர் கைஸ். யூ மஸ்ட் ட்ரை இஃப் யூ ஹாவ் எனி சான்ஸ். குரு அமுதம் சைடு எங்கேயாச்சும் நீங்கள் காலப்படி பிரிவு சைடு வந்தீங்கன்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் ரோஸ்ட்டு, எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்ச ஆனியன் ரோஸ்ட் இது. என்னென்னா கேரட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனியன் ரோஸ்ட்டு டேஸ்ட்டுமே கேரட் ரோஸ்ட்டு சும்மா ஆனியன் மட்டும் எடுத்து போட்டு மாட்டாங்க, கொஞ்சம் ஆனியனையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கைஸ். நாக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம தான் பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நாக் அவுட் பண்ணி எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டோம். குரு அமுதம் தான் எங்களோட ஆல் டைம். நைட் டைமில் நம்மளுக்கு எப்பயுமே சாப்பிட்டாலும் சரிக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுமாரி வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டோம்னா ஆல்வேஸ் ஷாப்பிங் முடித்தா எங்களுக்கு குரு அமுதம் தான். இங்கே பாருங்கள், ஆல் கிஃப்ட்ஸ். நம்ம சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கிஃப்ட்ஸ் வாங்கிடுறோம்ல, அதெல்லாம் இப்போ ரேப் பண்ண போகிறோம் வாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்காந்து ரேப் பண்ணலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்வேஸ் கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ இது ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அதோட ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரித்து, எங்கள் அம்மா பார்த்தீங்களா விலையெல்லாம் அப்படியே போடணும் அம்மா. அதுக்கு தான் விலையை பிக்கிறதுக்கு இங்கே தானே இருக்குது, அதான் பிக்கிறேன். இதை பிச்சை விலையை பிஞ்சிரும், அவ்வளோதான். இதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இங்கே மட்டும் ஒரு செலோ டைப் அடிச்சு விட்ருவோம். அப்படி கைஸ், நான் வந்து இது வச்சுருக்கேன், அது பேர் என்ன, டிஸ்பென்சர், டேப் டிஸ்பென்சர். அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. கிட்டி பிச்சு இப்படி வெட்டி விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு, வெளில வராது. பார்த்தீங்களா என் டிஸ்பென்சர் நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நான் காசு போட்டு வாங்கலை, இது வந்து அவங்க சண்டே டீச்சரே வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி தராங்க. எனக்கு கிஃப்ட் ராப்பிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கிஃப்ட் ராப் பண்ணுறதுக்காக கூடிங்கிட்டு வந்திருக்கேன். அதையுமே சண்டே டீச்சர் தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொடுங்க, அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த வேலையை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு கிஃப்ட் பார்த்தீங்களா, இது ஒரு கிஃப்ட். ஸோ செகண்ட் கிஃப்ட், ஃபஸ்ட் செகண்டில் கிடையாது, சண்டே டீச்சர் தான் ஒன்று வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு கிஃப்ட். அப்புறம் இது ஒரு அப்சரா கிட்டு வாங்கியிருக்காங்க சண்டே டீச்சர். வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, வேறு எதுவும் வாங்கலை, அவ்வளோதான் காய்ஸ். அம்மாவுக்கு நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கினேன். அம்மாவுக்கு நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் இல்லை, கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து அம்மாவுக்கு நான் ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தேன். வாக்கத்தானில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கில், அதில் ஒரு வாக்கத்தான் ஸ்லிப்பர் மம்மிக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஷர்லி பாக்கெட் மணி வாங்கி கொடுத்தா. ஸோ இது மம்மியோட நியூ இயர் கிஃப்ட். வாட்ச் மம்மிக்கு வந்து நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து வாட்ச் ரீசெண்டாக உடஞ்சிடுச்சு, அதனால் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி தரோம்ல, அதனால் இது சின்ன ஒரு வாட்ச் எங்கள் மம்மிக்கு
நியூ இயர் கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஏர்லி நியூ இயர் கிஃப்ட். எனக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்கி தரலான்னு தெரியாது. அதனால் எப்படி இருந்தாலும் இந்தாங்க எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு தேவை எது இருக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஷெர்லி. அதனால் ஷெர்லி எப்போ தான் இருப்பா, வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கினது இது. அப்புறம் பலூன்ஸ் ஒட்டுறதுக்கு இது எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் பலூன்ஸ் சர்ச்சுக்கு. அப்புறம் கைஸ் இது வந்து வெங்காயம் வெட்டுறதுக்கும் பூண்டு வெட்டுறதுக்கும் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு தெரியும் க்ளவுஸ் மாதிரி இருக்கும். க்ளவுஸ் போட்டு இது மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க வந்து. ஓகே, நம்ம கிஃப்ட் ட்ராப் பண்ணுவோம். டைம் 11:30 நைட்டு. சரி, நம்ம உட்காந்து சீக்கிரம் கிஃப்ட் ட்ராப் பண்ணிட்டு இன்னொன்று இது இருக்குது. கிடுகிடுன்னு கிஃப்ட் ட்ராப் நம்ம பண்ணிட்டு நம்ம தூங்குவோம். பிகாஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ். நாளைக்கு ஒன்றுமே கிளம்பலை. சாரி இன்னும் ப்ரீப்ளாட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலி இங்கே ப்ரீப்ளாட் பண்ண கொடுக்கலான்னு பார்த்தோம். அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி ப்ரீப்ளேட் பண்ண முடியாது போயிடுச்சு. அதனால் சரி இந்த வாட்டி ப்ரீப்ளேட் பண்ணல. சாரி எப்பயும் கட்டுற மாதிரியே தான் கட்ட போகிறான். கோல்ட் அண்ட் ரெட் வாங்கியிருக்கோம். 2 கலர் கிஃப்ட் ராப். ஸோ நம்ம இதில் பெரிய கிஃப்ட் பேக் பண்ணுவோம். டஸ்கே அலங்கோலமாக இருக்குது. இங்கே க்ளீனாக இருந்தால் தான் பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அலங்கோலமாக இருந்தாலும் பேக்கிங் பிடிக்காது. சரி கைஸ், பேக் பண்ணுறோம். பேக்கிங் பாருங்கள். ஐயோ இது பாருங்க. இதுதான் அந்த கலர் ஒர்க்கோ, அழகாக தர சொல்லி. அது இதில் பார்த்தா எப்படி இருக்கோ. அந்த பாரு டல்லாக இருக்கு. அது இது போட்டால் பிரைட்டாக இருக்கு. இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? கைஸ் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா 12:30. 1 ஹவராக ஷெர்லி பேக்கிங் பண்ணியிருக்கா. சரி போய் தூங்குவோம். மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும். சர்ச்சுக்கு ரெடி ஆகணும். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இது ஆக்சுவலி கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சு தான் வரும். இருந்தாலும் அட்வான்ஸ் நியூ இயர். சப்போஸ் நியூ இயர் அப்போ வந்திருந்தா, இல்லை பொங்கல் அப்போ வந்திருந்தா அட்வான்ஸ் பொங்கல் கைஸ். எப்போ வேணால் வரலாம். எப்போ வரும் எனக்கே தெரில. ஏன்னா நம்ம அதை எடிட் பண்ணோம். அதனால் இங்கே பாருங்க, எல்லா பேக்கிங் முடிச்சாச்சு. அவ்வளோ பேக்கிங் பிடிக்கும். இருந்தாலும் என்ன இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கரெக்டாக பேக்கிங் எதுவும் வரல. மேபி டயர்னால வரலையோ நம்ம. சரி பேக்கிங் எடுத்து வச்சாச்சு. போய் தூங்குறோம். ப்ரீப்ளேட்டும் பண்ணியாச்சு. அம்மாவே சாரி ப்ரீப்ளேட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. இப்போ போயிட்டு நம்ம தூங்கிட்டு இன்னொரு 5 hours சேர்ந்துச்சு. ஐயா 4.5 hours தானே. சரி 4.5 hours சேர்ந்துச்சு. அப்கமிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எதுவும் பார்க்க முடியாது. உண்மை தானம்மா குண்டு? இங்கே வேறு ஓடுறதா? எங்கள் அம்மாவுக்கு வர கேமரா பற்றி ஓடி போகிறாங்க, ஏன்னு தெரியல. சரி கைஸ், எல்லாரும் போய் தூங்குங்க. Hi guys, welcome you all back to the Lizari. Wish you a merry happy Christmas. ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். நானும் எங்கள் அம்மாவும் போட்டிருக்க அவுட்ஃபிட். நானும் சாரி, அம்மாவும் சாரி. என்ன தடவை இந்த இது அவுட்ஃபிட் அதுவும் எனக்கு ஃபிட் ஆகாத மாதிரியே இருக்குது. சரி கைஸ், டைம் ஆயிடுச்சு. மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சோம். அப்புறம் தான் 6:30 ஆகிடுச்சு. சரி நாங்கள் சர்ச் போயிட்டு சர்ச் நடக்கிறேன். வாங்க போகலாம் சர்ச்சுக்கு.
சர்ச் எல்லாம் நாங்கள் ஆக்சுவலி கிறிஸ்மஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாஸ்டர். இருந்தாலும் நம்ம சர்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி ஆந்தவே நேற்று வாங்கினால பலூன்ஸ் அதெல்லாம் இன்றைக்கி தான் உட்காந்து எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. வெளியே போகிறோமே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வெளில போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட செகண்ட் கிறிஸ்மஸ் ட்ரெஸ். ஐ மீன் செகண்ட் அவுட்ஃபிட் ஆஃப் கிறிஸ்மஸ் கைஸ். பிளாக் அண்ட் எல்லோ பேலஸும் மம்மி பிளாக்கும் மேட்சிங்காக போட்டுக்கிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா சாப்பிட போகிறோமே வெளில தான் போய் சாப்பிட்றோம் கைஸ். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆரியன் பிரியாணிஸ்ன்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. சரி நாங்கள் போய் எப்பயுமே சாப்பிட்ணுன்னு யோசிப்போம். சரி அதனால் போனோம். ஆன்ட்டி வரேன்னாங்க. சரி ஆன்ட்டியும் கூப்பிட்டு நாங்கள் 3 பேர் சாப்பிட போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து போன் மட்டன் சூப் சொல்லியிருந்தோம். எப்படியும் இதுமாதிரி ஹோட்டல்ஸில் போனால் ஃபுட்டு வர லேட்டாகும். அதுக்கு நம்ம சூப் குடிச்சிட்ருக்கலாம். சூப்பு தந்தூரி அப்புறம் அவங்க இங்கே கிரேவி இது கொடுத்தாங்க கேசரிலாம் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மந்தின்றதுனால ஐ மீன் இங்கே இது மாதிரி ஸ்டைல் அதனால் அவங்களே சர்வ் பண்ணுறேன்னாங்க. ஓகே சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சர்வ் பண்ண சொன்னோம். அதேமாதிரி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நான் நினச்சி கூட பார்க்கல. அதேமாதிரி ரேட்டும் அஃபோர்டபுள். அவரோட ஒன்றும் சொல்ல முடியாது. 2 மெம்பர்ஸ் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி வாங்கி வந்தோம். ஆக்சுவலி 3 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். 4 மெம்பர்ஸ் ஒரு ஆள் கூட கூட சாப்பிட்ருக்கலாம். அப்படி இருந்துச்சு. அதேமாதிரி அம்மாவுக்கு அந்த தந்தூரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. ஸ்பைஸ் எல்லாம் இல்லையா ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே இருந்த பசிக்கு எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்தோம் கைஸ். அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம்மா சூட் ஆகாதுன்னு சொல்லி லஞ்ச் சாப்பிட்டு சூப்பர் சன்னா ஸ்டோர்ஸில் போய் நியூ இயர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நைட் ஆகிடுச்சு. வரவில்லை. இங்கே வந்து ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடையில் நாங்கள் எப்பயுமே டீ குடிக்கிற வழக்கம் உண்டு. ஸோ அங்கே தான் டீ குடித்தோம். நாட்டு சர்க்கரை டீயும் இங்கே டீ வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு கை. சுக்கு டீ சுக்கு பால் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் குடிப்போம்னு சொல்லி டீ ட்ரை பண்ணோம். அதேமாதிரி இந்த கடையில் எல்லாமே செல்ஃப் சர்விங் தான். அதேமாதிரி என்ன சொல்கிறது நார்மல் ஒயிட் சுகர் அது எதுவுமே இங்கே இருக்காது. எல்லாமே அந்த காலத்து ஸ்டைல் மாதிரி ப்ரிங் பேக் ஆல் ஹெல்த்தி ஃபுட்ஸ் ப்ரிங் பேக் அது பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கடையோட லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு டேக் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டைம் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வடை எல்லாமே நல்லாயிருக்கும். வாழைப்பூ வடை வெங்காய வடை அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டீ மிக்ஸ் ஆகுறதே சூப்பராக இருக்குல்ல பாருமே. ஐயோ அழகாக இருக்குது. சரி கைஸ் டீ குடிச்சிட்டு எங்கே நல்லா சாப்பிட்றேன்னு அப்கமிங்கில் காமிக்கிறேன். அவங்க ஆற்றினோடனே நுர வரும். நம்ம வீட்டில் இப்படி நம்ம இப்படிலாம் ஆற்றினாலும் நிறைய வராது. கிளாஸ்லேருந்து கீழே தான் விழுவும் என்ன பண்ணும். அது ஏன்னு எனக்கும் தெரில. இங்கே மாதிரி அவங்க அழகாக ஊற்றி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் நுர வராது. நம்ம இதில் நுர இருக்கும். வீட்டில் தான் நுர இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் நுர தராங்க. மற்றத்தில் நிறைய நுர இருக்கும். நாங்கள் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா பருப்பு வடையும் ஆனியன் போண்டாவும். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு சரியான டீ சைக்கோ. எந்த ஆனாலும் டீ குடிச்சு பழகிட்டேன். யாராச்சும் டீ லவர்ஸ் இருந்தீங்கன்னா டீ சிம்பிள் ஏதாச்சும் காஃபி சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம எல்லாம் சேருவோம். அதேமாதிரி டீ லவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ டீ குடித்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது குடித்த மாதிரியே இருக்காது. அதனால டீ லவர்ஸ்க்கான இந்த வீடியோ. டீ குடிச்சிங்கன்னா இதுமாரி நண்பா டீ குடிக்க போவோம். கோவமாக இருந்தாலும் டீ குடிக்க போவோம். ஸ்வேராக இருந்தாலும் டீ குடிக்க போவோம். எப்பயுமே டீ குடிக்க போவோம். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் டேக் பண்ணுங்க கைஸ். நான் போயிட்டு செம்ம தலைவலி டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் சாப்பிட வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வீட்டுக்கு இன்னைக்கு பொழுது முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் முடிஞ்சது. இந்த வீடியோவே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கிறிஸ்மஸ் இதோட முடிவடைகிறது. சரி நியூ இயர் சர்வீஸ் நியூ இயரை பார்ப்போம். நியூ இயர் பார்ப்போம். டாடா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.